வீடியோவை பார்த்துட்டு இருக்க மகர ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே வணக்கங்க. அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக அமைய போகுது அப்படிங்கிறத நாம் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எப்பேற்பட்ட நல்ல பலன்கள் இருக்குது, எப்படிப்பட்ட தீய பலன்கள் இருந்தாலும் அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம், உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத நாம் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரங்க பொதுவாக ரொம்பவே மென்மையான மனசு உடையவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலர் முன்கோபக்காரங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எடுத்த காரியத்தில் அவங்க நிச்சயமாக ஜெயிக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாகவும் இருப்பாங்கங்க. மகர ராசிக்காரங்களுக்கு அது ரொம்பவே அதிர்ஷ்டமாகவும் அமைய போகுது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு வேலை விஷயமா எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நாம் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்காரங்க வேலை செஞ்சிட்ருக்க மகர ராசிக்காரங்க தொழிலில் இருக்கவங்க எல்லாருமே பதவி உயர்வு, பண உயர்வு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு நல்ல விஷயமா அமைய போகுதுங்க. பண உயர்வு நீங்கள் எதிர்பார்க்கறது மூலிமா உங்களுக்கு நீங்கள் உங்களோட வேலையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் உறுதியாகவும் நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள் உங்களை பாராட்டி உங்களோட சம்பளத்தை உயர்வு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சக ஊழியர்களால் நீங்கள் ரொம்பவே பெரிய மதிப்பு தக்க ஒரு மனிதராக ஆக போகிறீங்க. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. மகர ராசிக்காரங்களுக்கு வேலை தேடி கொண்டிருக்கிற, அதாவது வேலை தேடிட்டு இருக்க மகர ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே இது வரக்கூடிய நாட்கள் ஒரு வரப்பிரசாதமாக அமைய போகுது. நீங்கள் நினச்ச அளவுக்கு வேலை இல்லைன்னா கிடைக்கலனாலுமே உங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதை நீங்கள் கவனமாக நீங்கள் கைப்பற்றி அதில் நீங்கள் உங்களோட உழைப்பை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் இருந்து நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் பெரிய பெரிய வேலைகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு குடும்ப வகையில், அதாவது திருமண வாழ்க்கை குடும்ப வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திருமணமான மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சில சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட அது உங்களோட புரிதல் மூலியமாக நீங்கள் அதை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு அமைய போகுதுங்க. நீங்கள் என்ன தான் சண்டை போட்டாலும் சரி, நீங்கள் உங்களோட முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு அவங்கள புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிறது மூலிமா உங்களோட குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் உங்களோட குடும்ப வாழ்க்கையை நீங்கள் நகர்த்தலாம். அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகலை, எனக்கு ரொம்ப நாளாக பொண்ணு தேடிட்டு இருக்கோம், மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க மகர ராசிக்காரங்க எல்லாத்துக்குமே கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு கணவனோ மனைவியோ அமைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. நீங்கள் அதில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உங்களோட வாழ்க்கையை நடத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம், மன நிம்மதி இல்லாமல் நீங்கள் ஒரு சிலர் இருந்தாலுமே கூட உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை குறைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா உங்களோட வேலை பளுவை குறைச்சிக்கிட்டு தூக்கமின்மையாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தூக்கத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உங்களோட வேலை செஞ்சீங்க அப்படின்னா அதை குறைச்சிக்கிட்டு சரியான அளவில் நீங்கள் தூங்கணும். 7 முதல் 8 மணி நேரம் வரை நீங்கள் ஒருத்தர் தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க. மன நிம்மதி, அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பம் இல்லாமல் ஒரு சில விஷயத்தில் நல்லா முடிவு எடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க ரொம்பவே தெளிவாகவும் இருப்பாங்க. அதனால் உங்களோட தூக்கத்தை கட்டுப்படுத்தாமல் நீங்கள் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்கிறது உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு நிதி நிலைமை எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத நாம் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு பணவரவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் செலவு இருக்கும். அதனால் உங்களோட செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக உங்களோட வர பணத்தை நீங்கள் சேமித்து அந்த செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் வரக்கூடிய பணத்தை சேமித்து வைக்கிறது மூலிமா உங்களுக்கு எதிர்காலத்தில், அது மட்டும் இல்லாமல் ஒரு அவசரனால நீங்கள் மற்றவங்க கிட்ட கை கட்டி நிற்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும், நீங்கள் ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருந்தாலும் அதை திருப்பி வாங்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் அமைய போகுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கி உங்களோட சேமிப்பை நீங்கள் சேர்த்தி வச்சுக்கலாம். ஒரே முட்டா கொடுக்கல அப்படின்னாலுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி வாங்கி அதை வாங்கி வச்சுக்கலாங்க. நீங்கள் அதை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மறுப்பு தெரிவிக்காமல் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கியம் வகையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். ஆரோக்கியம் வகையில் பார்க்க போனோம் அப்படின்னா சிறிய உடல் நலம் கோளாறு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது மனசு மூலியமாவோ உடல்நலம் மூலயமா மகர ராசிக்காரங்களுக்கு உடல்நலம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு உடல்நலமானது ரொம்பவே சீராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தலைவலிகளும் உடம்பு சோர்வும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. தலைவலிக்கு முக்கிய காரணம் என்னென்னா தூக்கமின்மை, சரியான உணவு பழக்கம். அதாவது
உங்களோட உணவு பழக்கத்தை நீங்கள் வந்து மேம்படுத்தணும்னா வீட்டு உணவை வந்து நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்ணும், வெளி உணவை வந்து தவிர்க்கணும். முக்கியமாக தண்ணீர் நிறையா குடிக்கணும். தேவையற்ற தீய பழக்கங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து குறைச்சிக்கிறதுக்கான வழியை நீங்கள் தேடுங்க. அது மூலிமா நீங்கள் அடிக்ட் ஆகி உங்களையும் கெடுத்துக்கிட்டு கூட இருக்கவங்களையும் கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அதனால் அது நமக்கு வேண்டாம், அதை வந்து தவிர்த்துருங்க. முக்கியமாக நீங்கள் தூக்கமின்மை, அதாவது தூக்கம் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கனாலே உங்களுக்கு உடம்புல வந்து நிறையா சோர்வு வரும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக தெரிஞ்சு இப்போ அதை வந்து பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட மகர ராசிக்காரங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் அமைய போகுது அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். மகர ராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் வந்து ஆர்வம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நல்லா படிக்காத மாணவ மாணவிகள் வந்து ரொம்பவே சரளமாக படித்து அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எப்படி ஆகணும், என்ன ஆகணுங்கிறத தன்னைத்தானே முடிவெடுத்துக்கிறதுக்கான சூழ்நிலை அவங்களுக்கு அமைய போகுதுங்க. கூட இருக்கிற நண்பர்களுக்கும் அவங்க வந்து சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து மேம்படுத்துறதுக்கான அறிவும் அவங்களுக்கு வந்து ஆற்றல் அதிகமாகும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் மன அழுத்தத்தோடு இருந்தீங்க அப்படின்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை படிக்கிற பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுத்து உதவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தம் குறையும். நீங்கள் ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு வந்து இது நடக்கலை அது நடக்கலை அப்படின்னு இருந்தாலுமே அது மூலிமா உங்களுக்கு புண்ணியம் கிடச்சி ஒரு சில விஷயத்தை நீங்கள் வந்து நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் தள்ளி போட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் இருந்துச்சுன்னா படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் அதை வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. நீங்கள் வந்து வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், நிலம் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே ஆசையாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான முதல் படியை நீங்கள் தாராளமாக எடுத்து வைக்கலாங்க. அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், அதாவது நீங்கள் நினச்சது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் முதலீடு செய்யும் போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து அதுக்கு முன்னாடி முன்னனுபவம் இருக்கிறவங்க கிட்ட போய் ஆலோசனை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் முதலீடு செய்கிறது ரொம்பவே நல்ல விஷயமாக பார்க்கப்படுதுங்க. ஏன்னா எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு விஷயத்தில் முதலீடு செய்கிறதுனால உங்களுக்கு நிறைய பாதிப்பு பலன்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் முதலீட்டாளர்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும். சொந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அவங்கக்கிட்ட தன்மையான மூலமாக நீங்கள் நடந்துக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை அதிகமாகும். குடும்ப சூழ்நிலையை நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா குடும்பத்தில் நிறைய வந்து சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களை இது வரைக்கும் மதிக்காமல் இருந்தவங்க கூட மதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடத்துல நீங்கள் உங்களோட பேச்சின் மூலிமா உங்களை வந்து குறைச்சி மதிப்பிடுற அளவுக்கு நீங்கள் நடந்துப்பீங்க. அந்த மாதிரி விஷயத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கணும். உங்களோட பேச்சை கொஞ்சம் எந்தெந்த லெவலுக்கு பேசணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தின் மத்தியில் நீங்கள் ஒரு நல்ல மனிதராக வந்து திகழ்வீங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு, மகர ராசிக்கார பெண்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே நல்ல நாட்களாக அமையப்போகுது. போகிற இடத்துல மரியாதையும், வேலை செஞ்சுட்டு இருக்க பெண்களுக்கு அவங்களோட வேலையில் சுத்தமும் சுகாதாரமும், அதாவது வேலையில் அவங்க கண்ணும் கருத்துமாக இருப்பாங்கங்க. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் நல்ல நாட்களாக வந்து அமையப்போகுது. நீங்கள் உங்களோட தனித்திறமையவும் உங்களோட தன்னம்பிக்கையும் விட்டு கொடுக்காமல் ஒரு சில இடத்துல வேலை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அதில் பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரங்களுக்கு தெய்வ வழிபாடு, அதாவது இறை வழிபாடு ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. மன அழுத்தம், மனக்கசப்பு இந்த மாதிரி எது இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நீங்கள் வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதில் எந்த தப்பும் கிடையாதுங்க. கோயிலுக்கு போயிட்டு வர்றது மூலமா உங்களோட மன அழுத்தம் குறைஞ்சி நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல டிசிஷனை எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து தயங்காமல் ஒரு சரியான முடிவை எடுத்து நீங்கள் வந்து அதில் வந்து நடந்து போவீங்க. முக்கியமாக மகர ராசிக்காரங்களுக்கு எந்தவித குழப்பமும் இல்லாமல் நல்ல வகையில் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா மன நிம்மதி தேவைங்க. மன நிம்மதி தேவைன்னா மெடிடேஷன் தேவை. மெடிடேஷன் தினமும் காலையிலையும் மாலையிலையும் நீங்கள் செஞ்சு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. காதல் செஞ்சுட்டு இருக்க மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்ல நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. காதலை பற்றி எப்படி வீட்டில் சொல்கிறதுன்னு தயங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக போய் சொல்லலாங்க. உங்களோட வீட்டில் வந்து அதை வந்து உங்களோட காதலுக்கு வந்து மரியாதை கொடுத்து உங்களோட காதலை வந்து அவங்க ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நினச்சவர்களை வந்து திருமணம் செஞ்சு நீங்கள் வந்து சந்தோஷமாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஆக மொத்தத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே நல்ல நாட்களாக அமைய போகுதுங்க. நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட பேரை கீழே கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட பேரையும் கீழே கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. எந்த வகையிலையும் மனம் தளராமல் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் இப்போ செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நாட்களாக அமைய போகுதுங்க.
நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட மற்றும் ராசி சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுப்பீங்க. அடுத்த ஒரு ஆன்மீகம் மற்றும் ராசி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்களே.